இப்போ பொண்ணுங்க பாடணும். நான் சீட் எடுக்க போறேன். வார்த்தை என்னன்னா கா 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 கா. அக்கா கேல அந்த சாங் இருக்கல, நான் கூட அன்னைக்கு சொன்னனே. கே கே அந்த கேல எங்க காலத்துல ஒரு பாட்டு இருக்கு, நான் கூட சொல்லிருக்கேன். ஆனா அது எனக்கு இப்ப மறந்து போச்சு. நல்லா யோசிச்சு பாடுங்க, இல்லனா நம்ம தோத்துருவோம். ஐயோ அந்த பாட்டை போடு, நீ போடு. அதான் அந்த கஜு அதுல 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 அது என்ன பாட்டு, அது என்ன சொல்லுவாங்க, சாங் தான். அத போடு, சீக்கிரம் போடு போடு. மோனிஷா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீங்க வர சொன்ன? உன் போனை கொடு. ஏன்? எதுக்கு போனா? ரித்விக்கு போன் பண்ணதா? என் போன் போகவே மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த போனுக்கு. உன் போனை கொடு. இப்ப நான் இவகிட்ட எப்படி சொல்றது? ரித்விக் எனக்கு போன் பண்ணான்னு சொன்னா இவ எல்லாத்தையும் விட்டுட்டு அவன்கிட்ட ஓடி போயிடுவாளே, என்ன பண்றது? நான் எப்படியாவது ரித்விக்கோட இந்த லவ்வரை ஃபங்க்ஷன் முழுக்க இருக்க வச்சே ஆகணுமே, அதுவும் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். என்ன யோசிச்சுட்டு இருக்க? போனை கொடுக்குறியா? அது என்னோட போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. வாட்? ஆமா, போன் தண்ணியில விழுந்துருச்சு. அது போன் வாட்டர் ப்ரூஃப் இல்லையா, அதான் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் எனிமோர். அந்த கிலிதண்டா பிளேயர் இருக்கால கரண், அவன் வீணா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ போன் தண்ணியில விழுந்துருச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. லிசன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் அவனை ரித்விக் கிட்ட பேச வைக்கிறேன். இப்ப நீ உள்ள போ, எல்லார் கூடவும் ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம ரெண்டு பேரையும் யாராவது ஒன்னா பார்த்தாங்கன்னா வீணா சந்தேகம் தான் வரும். ஓகே, ப்ளீஸ் கோ. அண்ட் அப்புறம் போயிட்டு அப்படியே லவ்லி டவ்லி ஆக்டிங் பண்ணு. ஓகே? இப்படியா? இவ எங்க இருந்து வரா? என்னமோ தப்பா நடக்குது. அதனாலதான் இவன் பார்வையே ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாரும் கஷ்டப்பட போறீங்க. நான் மோனிஷாவை இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவளை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அடுத்து இப்போ பாய்ஸ் தான். நான் இப்ப சீட் எடுத்து வார்த்தை என்னன்னு சொல்றேன். ஓகே? வார்த்தை என்னன்னா ச சா சா சா. பாடு பாடு பாடு, சீக்கிரம் பாடு. பாடுங்கப்பா சீக்கிரமா. சீக்கிரம் சீக்கிரம் பாடு. என்ன யோசிக்கிறீங்க? அட உங்களுக்கு என்னாச்சு மிஸ்டர் கரண்? கிரிக்கெட் கிரவுண்ட்ல சிக்ஸர் மேல சிக்ஸர்லாம் அடிப்பீங்க, ஆனா இந்த இடத்துல ஒரு பாட்டு கூட தெரியாதா என்ன? ஓகே, now Karan will sing the song. சார் யாருக்காக வெயிட் பண்றீங்க? பாடுங்க 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 சார். நான் பாடுறேன், பட் ஒரு கண்டிஷன் இருக்கு.
எல்லாருமே டான்ஸ் ஆடி ஆகணும். எவர் ரெடி சார், எவர் ரெடி? ஓகே டன்? டன். ஓகே. Yes. டான்ஸ். பிரீதா அவர்களே, கேர்ள்ஸ் தான் பாட்டு பாடணும். அதாவது யோர் டர்ன். யா யா சோ பாட்டி ப்ளீஸ் அந்த சீட் எடுக்கிறீங்களா? பாட்டி கமான் கமான். இப்ப வந்திருக்க வார்த்தை ல. லா லா. லா லா லா. தமிழ்ல லா, இங்கிலீஷ்ல எல். பாடுங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. And the time starts now. Tick tick 1. பாடு. என்ன Tick பாட்டு? tick 2. பாட்டு பாடுங்க. பாட்டு அமைதியா Tick, tick, இருக்கு. Tick, பாடு. tick 4. உனக்கு ஏதோ தெரியுமா? Tick tick 5. சீக்கிரம் பாடு. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. ஆனா அது என்னவா இருக்கும்? சமீர் ஸ்பைசி சிப்ஸ் ரெடியா வச்சுக்கோ. மோனிஷா அந்த சிப்ஸ் தான் சாப்பிடணும். அப்புறம் அதுக்கப்புறம் எங்க பிளானை நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே டன். சரி நான் ஓகே வரேன். ஓகே பை பை. அக்கா வாங்க வாங்க வாங்க. அட போதும் போதும் போதும்க்கா, எவ்வளவு ஊத்துறீங்க? இது சாஃப்ட் ட்ரிங்க் ஆச்சே. இதுலயே கிளாஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இதை எப்படி ஊத்துவீங்க? போதும் 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 ஸ்ருதி, இது ஹாட் ட்ரிங்க் தானே? இல்ல கிளாஸ் ஃபுல்லா நீ இதை ஊத்துனா ரொம்ப ஹாட் ஆயிடும். இதுவே போதும். என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு நிமிஷம். கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சின்ன பசங்க குடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கேட்ச் அவுட் பண்ணனும்க்கா. ஒரு நிமிஷம். உனக்கு எப்படி தெரியும்? நீ ட்ரிங்க் பண்றியா? எப்பயாவது. எப்பயாவதுனா? அதான் எப்பயாவதுன்னு சொல்றேன்க்கா. பாட்டி என்ன வற்புறுத்தி அவங்க கூட உட்கார வச்சிருவாங்க. ஸ்ருதி இங்க பாருமா, கொஞ்சம் கம்பெனி கூடன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க கூட 2-3 கப் சிரப் குடிச்சுப்பேன். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அட இதுதான் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குக்கா. நீ முதல்ல அதை இங்க எடுத்து வை.
உனக்கு எப்படி தெரியும்? அதென்ன ஒரு சிப் அடிச்சு நீ சொல்ற ட்ரிங்க் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல லைட்டா இருக்கான்னு? நீ ரொம்ப குடிக்கிறல்ல? அக்கா நீங்க என்ன பேசுறீங்கக்கா? நம்ம இங்க ஒரு மெஷின்காக வந்திருக்கோம். நீங்க என்னன்னா குடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களே? ஆமா, நான் இத பத்தி பேசுவேன் தான். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு, நீ ரொம்ப குடிச்சனா நான் ரொம்ப மோசமானவளா ஆயிடுவேன். உனக்கே தெரியும்ல ஸ்ருதி, இந்த மாதிரி குடிக்க வைக்கிறதுலாம் தப்பு. லைஃபே இதனால மெஸ் அப் ஆயிடும். அக்கா நீங்க என்ன தேவதாஸ் ஆக்கிட்டீங்க? நான் என்ன பெரிய குடிகாரியா? எதுக்கு என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்பயாவது தானே குடிப்பேன்னு சொல்றேன் உங்ககிட்ட. ஸ்ருதி, நீ என்கிட்ட சொல்றது உண்மைதானே? அக்கா நான் உங்ககிட்ட எப்பயாவது போய் சொல்லிருக்கனா? என்னால உங்ககிட்ட போய் சொல்லவே முடியாதுக்கா. நீங்க என்னோட செல்ல கியூட்டான அக்காக்கா. என்னால உங்ககிட்ட போய் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் உனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பேன்னு உனக்கே தெரியும் இல்ல? இல்ல, ஏன்னா என்னோட இந்த செல்ல அக்கா அவங்களோட இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு நான் போய் சொன்னா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குதான் சொன்னேன். அதுவும் கரெக்ட் தான். I love you. என்னால உங்ககிட்ட போய் சொல்லவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அடடா, இங்க என்ன சீதா மேடமும் கீதா மேடமும் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வருவீங்க, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்தீங்கன்னா மோனிஷாக்கு பாடத்தை கத்து கொடுப்பீங்கன்னு. ஆனா எங்க எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரே ஒரு தடவை அந்த மோனிஷா ஸ்பைசி சிப்ஸ சாப்பிட்டுட்டான்னு வைங்க, ஒரே இரும்பலும், அதுக்கப்புறம் வேர்க்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் ட்ரிங்க் அவளுக்கு கொடுக்கலாம். பிளான் சக்சஸ்ஃபுல். ஓ சரி, நம்ம இப்ப போலாமா? வேலையை பார்க்கலாமா? இந்த பாட்டில நான் கீழே ஒளிக்கி வச்சிடுறேன். அது இங்க கீழே வச்சிடு. வாங்க வாங்க போலாம். லெட்ஸ் கோ. அத்தை, அந்த வார்த்தையில ஏதாவது பாட்டு இருக்கா என்ன? அட கண்டிப்பா இருக்கு, எதுக்கு இல்ல? ஏதாவது தர்பூசணின்னு? பூசணியா? என்ன, என் ஸ்கூல்ல எனக்கு இப்படிதான் கத்து கொடுத்தாங்க. தானா தர்பூசணி. ஆனா அத்தை, அந்த வார்த்தையில தக்காளி தானே வருது. சரி 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 பாட ஆரம்பிச்சிருங்க. இப்ப நம்ம பாட ஆரம்பிச்சிடலாம். இந்த மனுஷா மேனிக்வின் மாதிரி எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா? கரண் பக்கத்துல போய் உட்காந்து கொஞ்சம் லவ்வி டவ்வியா ஏதாவது பேசலாம்ல இவ? சரி சரி சீக்கிரம் பாட ஆரம்பிங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். பாடுங்க வேகமா. நான் பாட்டு பாடுறேன். தெரியுமா? நீ அப்ப பாட வேண்டியதானே? மோனிஷா. கரண், the song is for you. Of course, my dear. அது என்னன்னா, ஆக்சுவலி ஒண்ணும் இல்ல, ஐ லவ் her so much. So அதான் ஒரு இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ரேஞ்சா இருக்கா? இவனை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா இவன் ஆக்டிங் தான் பண்றான்னு? நிஜமாவே காதலிக்கிற மாதிரி இருக்கு. கடை எல்லாம் தெரிஞ்சிரும்க்கா. இந்த மோனிஷா கரண் சார் இப்ப கூட நடிக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. எப்படி? ஆனா அக்கா, நம்மளோட இந்த கேம்ல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல. நம்ம தான் இந்த விஷயம் யாருக்குமே புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை எல்லாருக்குமே புரியலாம்ல. மோனிஷா, உன்னால எப்படி என்ன சீட் பண்ண முடிஞ்சது? நீ நிஜமாவே கரண் கூட இருக்க. இவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சமீர் போ. வாவ், வண்டர்ஃபுல். நீ இவ்வளவு அழகா பாடுவான்னு எதிர்பார்க்கல. கம் சிட் சிட். இது வர
எனக்காக எவ்வளவு அழகா பாட்டு பாடின. ரொம்ப களைச்சு போயிருப்ப. கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துக்க, எனர்ஜி கிடைக்கும். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். ஆக்சுவலி என்னோட ஃபேவரட். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஹேவ் இட். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கும். சரி, உன் கையில எனக்கு ஊட்டி விடு. Are you okay? என்ன இருமுற? ஏய் யாரங்க? சீக்கிரம் ட்ரிங்க் கொண்டு வாங்க. அக்கா என்ன பண்றீங்க? இதுல வைங்க. ஒரு நிமிஷம். Are you okay? மோனிஷா, are you fine? அட என்ன பாத்துட்டு இருக்க? மேடம் இரும்பறாங்கல, எடுத்து போய் கொடு. சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. சூனியக்காரி கிட்ட கொடு. என்னோட மோனிஷாவை சூனியக்காரின்னு சொல்றியா? ட்ரிங்க் எடுத்து வா சீக்கிரம். ஃபைன். நீ என்ன பைத்தியமா? ஏன் கையால எதுக்கு ட்ரிங்க் வாங்கின? அதான் நானே குடுக்க போனல. இப்ப வெயிட்டர் கொடுத்தா அவ குடிப்பாளா இல்லையான்னு கூட தெரியல. நீங்க குடுத்தீங்கன்னா அவ கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டா. ஏன்னா கூல் ட்ரிங்க்ல கண்டிப்பா விஷத்தை கலந்து கொடுத்திருப்பீங்கன்னு நினைச்சிருப்பால. ஆனா வெயிட்டர் கொடுத்தா கண்டிப்பா குடிச்சிருவா. நம்ம ரொம்ப தெளிவா இருக்க போறோம். அத குடிச்ச மோனிஷா நல்லா போதையில மயங்க போறாங்க. நம்ம வேலைய முடிஞ்சிரும், இவ கதையும் முடிஞ்சிரும். அங்க என்ன பாத்துட்டு நிக்கிற? இங்க சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. மோனிஷா, மோனிஷா என்ன ஒரே ஒரு தடவை பாரு. உன்னோட ரித்திவிக் உனக்காக வந்திருக்க மோனிஷா. ஒரே ஒரு தடவை பாரு. Are you okay? Yeah. Thank you. மோனிஷா, நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்ன அந்த அளவுக்கு ஏமாத்திட்ட. நீ என்ன காதலிக்கிறேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீயும் மத்தவங்க மாதிரியே இருக்க. என்னை ஏமாத்திட்ட. எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அட வெயிட்டர் சார், இங்க இருந்து போறீங்களா? அட உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இங்க இருந்து கிளம்புறியா? நாங்க கேம் ஆரம்பிக்கணும். சீக்கிரம் கிளம்பு. அம்மா நீங்க சீட் எடுங்களேன். எஸ் எஸ் பாத்தீங்களா? ஈஸியா அந்த ட்ரிங்க ஃபுல்லா குடிச்சிட்டா. 10 நிமிஷம் பாருங்க அக்கா. அதுக்கப்புறம் இந்த மோனிஷா மயங்கிட்டு இருப்பா. ஃபுல்லா போதை ஏறி மயங்கிட்டு இருப்பா. நீங்க வேணும்னா பாருங்க, வாயை திறந்து எல்லா உண்மையும் இவ சொல்லிட்டு இருப்பா. பாத்தியா? சந்தோஷப்படு. உனக்கு வந்திருக்க வார்த்தை ஏ. கண்டிப்பா தெரியும். நான் எப்படி பாடுறேன்னு மட்டும் நீங்க பாரு. பாடுங்க, இல்லன்னா நான் பாடிடுவேன். டிக் டிக் என்ன டிக் 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 டிக்னு சொல்றீங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்துங்க. இந்த வார்த்தைக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க மை டார்லிங் அண்ட் ஸ்வீட் ஹார்ட். இந்த பாட்டு உங்களுக்காக தான். ஓகே? வா 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 வெண்ணிலா, உன் கண்கள் மின்னலா, என் நெஞ்சில் நீயும் நெருங்கி ஏதோ மாயம் செய்தாய். வா 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 வெண்ணிலா, உன் கண்கள் மின்னலா, என் நெஞ்சில் நீயும் நெருங்கி ஏதோ மாயம் செய்தாய். பார்க்கும்போது நெஞ்சம் பயமறியாத நீ பேசினாலே எதுவும் புரியாது. கஞ்சாடை காட்டினாலே அவள் கண்ணால் காதல் ஊட்டினாலே என் நஞ்சை வாட்டினாலே உன்னாலே என் ஹார்மோன் எல்லாம் தீர்ப்பிடிக்க உன் தேக்கத்தில் நான் பூ பறிக்க. போதும், நடந்தது எல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் என்னால கொஞ்சம் கூட பொறுக்க முடியாது.
கார்டன்ல இருக்கிற கல்லு மாதிரி அந்த பொண்ணை நீ முறைச்சுக்கிட்டே இருக்க. நீ வெயிட்டர் தானே? ஒழுங்கா உன்னோட வேலையை பாரு. இங்க இருந்து கிளம்பு. என்ன இங்கே நின்னு எனக்கு ஆர்த்தி எடுக்க போறியா? கிளம்பு.